நான் என்ன சொல்றேன், 100 பேர் எதிர்மறையாக விசுவாசித்தாலும், நான் நேர்மறையாக விசுவாசித்தாலும், அந்த 100 பேருடைய அவிசுவாசம் வேலை செய்யாது, என்னுடைய விசுவாசமே வேலை செய்யும். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யவில்லை, காணவில்லை என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுது, இயேசு 10ஆம் வசனம், இதை கேட்டு வாசிமா. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டாராம். கைத்தட்டுங்க வருது அவருக்கு. இயேசுவை ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு என்னங்க பண்ணா? அதாங்க மேட்ரு. அந்த 18 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீட்ட ஃபெய்த்தை பார்க்கிறார், 10 என்ற குருடன்ட்ட ஃபெய்த்தை பார்க்கிறார், விசுவாசத்தை நிறைய பேர்ட்ட பார்த்திருக்கிறாரு. ஆனா இவன்ட்ட மட்டும் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த்தை நான் பார்த்ததே இல்லடான்ற. கையை தட்டுங்க. சார் ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு காஃபி சாப்பிட்றீங்க, சொல்றீங்க சார் இப்படி காஃபி நான் சாப்பிட்டதே இல்லைன்றீங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு உங்களை உணர்ச்சி வசப்படுத்திருச்சு, டேஸ்டா இருக்கு. இப்படி ஒரு காஃபி சாப்பிட்டதே இல்லை. அவர் சொல்றாரு, இப்படி ஒரு ஃபெய்த்தை நான் பார்த்ததே இல்லடான்றாரு. உங்கள் ஜெபத்தில் இயேசுவின் நாமம் பயன்படுத்தப்பட்டால் அது யோபின் ஜெபத்தோட வல்லமையானது, அது தாவீதின் ஜெபத்தோட வல்லமையானது, அது சாலமோனின் ஜெபத்தோட வல்லமையானது, எலியாவின் ஜெபத்தை விட வல்லமையானது, எலிசாவின் ஜெபத்தை விட வல்லமையானது. காரணம், அவர் நாமத்தில் அவர்கள் ஒன்றும் கேட்கவில்லை. நாமோ அவருடைய அவருடைய எல்லா தகுதிக்கும் மேலான ஒரு தகுதியை ஜெபத்தின் கடைசி வரியில் வைத்திருக்கிறீர்கள். நான் ஆர்சி பள்ளியில் படித்தவன், சிஎஸ்சி குடும்பத்தில் வளர்ந்தவன், பெந்தெகோஸ்தே வட்டாரத்தில் உருண்டவன். பாவ மன்னிப்பை ஜெபமே இல்லாமல் பெற முடியும் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என் கிறிஸ்தவ அறிவு, என் பாரம்பரிய அறிவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே என் பாவ மன்னிப்பை பெற்றான். இஸ்ரவேலுக்குள்ள ஃபுல்லா என்ன விசுவாசம் இருந்துச்சு தெரியுமா? நான் பாத்திரமா இருந்தால் தேவன் உதவி செய்வார் என்கிற விசுவாசம் இஸ்ரவேலுக்குள் இருந்தது. ஆனால் இவன் சொன்னான், நான் பாத்திரவானா இல்லாவிட்டாலும் தேவன் எனக்கு உதவி செய்வார். தேவனோடு நடப்பதே விசுவாசமா என்ன செய்கிறது இருக்கிறது. அது என்ன செய்யுது? தேவனை குறித்த அறிவை உங்களுக்கு தருகிறது. நான் இந்த ஆவியானவரை குறித்த 7 செயல்களை குறித்து நீ பேசலாம்னு நினச்சேன். இந்த ஃபெய்த்தை கொஞ்சம் முடிச்சுட்டு அடுத்து ஸ்பிரிட் ஆஃப் காடை பற்றி நம்ம போவோம். ஸோ இந்த ஃபெய்த்தை பற்றி பார்த்தோம். ஃபெய்த் இஸ் அ சீட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? விசுவாசத்தை கடுகு விதையோடு தேவன் ஒப்பிடுகிறார். ஏன் விதையோடு ஒப்பிடுறாருன்னா, விதைக்கு எப்படி உயிர் இருக்கோ அப்படி விசுவாசத்துக்கு உயிர் இருக்கு. விசுவாசத்தை நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு உயிர் இருக்கு. நீங்கள் விதையை போட்டு தூங்கிட்டீங்கனாலும் விதை தூங்காது. ஆமென். விதை தூங்காது. விதைக்கிறவர் தூங்கினாலும் விதை தூங்காது. அப்படி விசுவாசம் ஒரு நாளும் தூங்காது, அது ரிசல்ட்டை கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. God is good. ஸோ அன்புக்குரியவர்களே, ஸோ விசுவாசத்தை பற்றி தொடர்ந்து நான் பேசலாம் என்று நான் விரும்புகிறேன். விசுவாசத்தை பற்றி இன்றைக்கி 2 கேரக்டர் மட்டும் எடுத்து அந்த 2 பேரை வச்சு வாட் இஸ் ஃபெய்த் என்பதை குறித்து உங்கள்கிட்ட பேசலான்னு விரும்புகிறேன். ஓகே, 1 வாசிப்போம். மத்தேயு 8:10. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். இஸ்ரவேலர் என்றால் பக்திமான்கள், யூதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று பல அர்த்தம் இருக்கு. இவர் சொல்றாரு, ஒரு நூற்றுக்கு அதிபதி, அவன் ரோம போர் சேவகன், 100 சேவர்களுக்கு அதிபதி, ஒரு பெரிய இன்னைக்கு டிஎஸ்பி எஸ்பி ரேங்க். ஆனா புறஜாதி. அந்த புறஜாதி அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேலுக்குள்ளும், இஸ்ரவேல்னா யாரு சொல்லுங்க? பக்திமான்களுக்குள்ளும் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்றார். ஸோ தேவன் பக்தியை பார்க்கல, தேவன் விசுவாசத்தை தான் பார்க்குறாரு. பக்திக்கு பிரைஸ் கொடுத்துருந்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் தேவன் மார்க்கை என்றைக்குமே பக்திக்கு போடுறதில்ல, தேவன் மார்க்கை விசுவாசத்துக்கு தான் போடுறாரு. அப்போ ஒரு பக்கம்
கடவுளையோட பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற கூட்டம், ஆனால் அவரிடத்தில் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. இங்கே ஒருவன் கடவுளை அறியாதவன், அவன்கிட்ட விசுவாசம் இருக்கு. அவனை பார்த்து ஒன்று சொல்றாரு, இன்னைக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கிறிஸ்தவர்களுக்குள்ள கூட இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் சொன்னா, பெந்தேகோஸ்தேக்காரன்ட்ட கூட இந்த விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. இதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யவில்லை, காணவில்லை என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுது, இயேசு 10ஆம் வசனம், இதை கேட்டு வாசிமா. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டாராம். கை தட்டுங்க வருது அவருக்கு. இயேசுவை ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு என்னங்க பண்ணான்? அதாங்க மேட்ரு. ஃபெய்த், நிறைய பேர்ட்ட ஃபெய்த்தை பார்க்குறாரு, இவன்ட்ட மட்டும் ஃபெய்த்தை பார்க்கல. யார்கிட்ட பார்க்குறாரு தெரியுமா? அந்த 18 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீட்ட ஃபெய்த்தை பார்க்குறாரு, 10 என்ற குருன்ட்ட ஃபெய்த்தை பார்க்குறாரு, விசுவாசத்தை நிறைய பேர்ட்ட பார்த்துருக்கிறாரு. ஆனால் இவன்ட்ட மட்டும் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த்தை நான் பார்த்ததே இல்லைடான்றாரு. கையை தட்டுங்க. சார் ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு காஃபி சாப்பிட்றீங்க, சொல்றீங்க சார் இப்படி காஃபி நான் சாப்பிட்டதே இல்லைன்றீங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு உங்களை உணர்ச்சி வசப்படுத்திருச்சு, டேஸ்டாக இருக்கு. இப்படி ஒரு காஃபி சாப்பிட்டதே இல்லை. அவர் சொல்றாரு, இப்படி ஒரு ஃபெய்த்தை நான் பார்த்ததே இல்லைடான்றார். இயேசுவை ஆச்சரியப்படுத்திய ஒருவன், இயேசுவை ரசிக்க வைத்த ஒருவன், இப்படி ஃபெய்த்தை நான் பார்த்ததே இல்லைப்பா, யாருக்குள்ள கூட பார்த்ததில்லை, உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க பாரு, இவங்கிட்ட கூட நான் பார்த்ததில்லைன்றார். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விசுவாசத்தை தேவன் சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தை பார்க்கணும்னா அவன் என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, அவன் விசுவாசம் அதில் என்ன செய்யும், வெளிப்படும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். 18 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எங்கே வருது? மத்தேயு 9:20. அவளுடைய விசுவாசம் என்ன, இவனுடைய விசுவாசம் ரெண்டே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது இட்ஸ் அனதர் கைண்ட் டைப் ஆஃப் ஃபெய்த்து. 9:20 வாசி. 20 வாசி. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானார். Praise God. Hallelujah. இந்த இடத்துல அவளை பார்த்தோன்னே உன் விசுவாசம் அப்படின்றாரு. அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு? பைபிள் சொல்லுது, அவரை தொட்டா நான் சுகமாவேன் என்று எண்ணிக்கொண்டு அப்படின்னு தமிழில் இருக்கு. ஆனால் NIV எப்படி இருக்கு? she said to herself, அவள் இயேசுவை தொட்டால் நான் சுகமாவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டிருந்தாள். கை தட்டுங்க அவருக்கு. வாட் இஸ் ஃபெய்த்? டாக்கிங் டு யுவர் செல்ஃப் இஸ் ஃபெய்த். உங்களுக்குள்ளே நீங்கள் எதை சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்களோ அதுதான் விசுவாசம். மிக அழகாக இருக்கிறது. ஸோ இன்னைக்கு எனக்குள்ள விசுவாசம் இருக்கு அப்படின்னா இந்த செயல் இடத்தில் இருந்தால் என் விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். வாசிமா 9:20. Just then a woman who had been subject to bleeding for 12 years came up behind him and touched the edge of his cloak. She said to herself, அவள் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் என்ன செய்வீங்க? நீங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தர் செய்வாரியா? பேசணும். கையை தட்டு. ஆமென். She said to herself, அவள் தனக்குள்ளே பேசினாள். விசுவாசம் பேசும். ஆள் வெளியில பேசுறது மட்டும் இல்ல, தனிமையா இருக்கும்போது தனக்குள்ளே பேசும். விசுவாசம் தனக்குள்ளே பேசக்கூடியது. ஆமென். என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாகும். இயேசு அவளுடைய விசுவாசத்தை கண்டு கையை தட்டு. நீங்கள் இப்படி பேச வேண்டும். கர்த்தர் எனக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தர் என் குறைவுகளை நிறைவாக்குவார். கர்த்தர் கழுகுக்கு சமானமான என் வயதை மறுபடியும் வாழ வயது போல மாற்றுவார். நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்க இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் தேவனாய கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். நான் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் கீர்த்தியையும் புகழ்ச்சியும் உண்டு பண்ணும்படி கர்த்தர் செய்வார். உனக்குள்ளே பேசு, அதுதான் விசுவாசம். குறைவுகளை பேசுகிறோம், பிரச்சனைகளை பேசுகிறோம், எதிர்மறையை பேசுகிறோம். ஆனால் நாம் எதை பேச வேண்டும் என்று கற்றிருக்கிறோம். அதை எங்கே பேச வேண்டும்? நமக்குள்ளே பேச வேண்டும். நமக்குள்ளே பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அவள் இயேசு தொடுறதுக்கு முன்னாடி சொன்னாலாம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகமாயிருவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு. சொல்லுங்களேன். அவ சொன்ன உடனே அவ சொன்னது
தேவன் அதை அறிந்து பார்த்து சொல்கிறாரு, மகளே உன் விசுவாசம் ஒன்றை ரட்சித்தது. அக்கார்டிங் டு ஓல்ட் டெஸ்டமென்ட் அவள் செய்தது மிகப்பெரிய தவறு. ஆக்டுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சின்னு. ஃபெய்த்துன்னு பார்த்தீங்கன்னா அதுவே கிரெடிட்டு. ஆக்டாக பார்த்தா மைனஸ் பாயிண்ட்டு, ஃபெய்த்தாக பார்த்தா ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு தீட்டுப்பட்ட ஸ்திரீ இன்னொரு தொடக்கூடாது, பழைய ஏற்பாட்டின்படி அது பாவம். ஆனால் அவளோ விசுவாசத்தோடு அதை மூவ் பண்ணனால அதையே அவளுக்கு நீதியாக தேவன் எண்ணினார். ஸோ நம்பர் 1, இவளுடைய விசுவாசத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? நமக்குள்ளே நாம் பேச வேண்டும். நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுங்க. நமக்குள்ளே நாம் பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்போ நீங்கள் உங்களை பார்க்குறீங்களோ உங்களுக்குள்ளே பேசிகிட்டே இருப்பீங்க. இப்படி தனக்குள்ளே பேசிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு மற்றவர்களுடைய குறைவுகளை பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது. அதுதான் மேட்ரு. ஏன்னா அவனுக்கு குழி வெட்டுற நேரத்தில் எனக்கு அந்த குழியை வெட்டி நான் அஸ்திவாரத்தை போட்டுருவேன் கட்டடத்துக்கு. அல்ல இல்லையா சொல்லுங்கள்? அதான் சொல்கிறேன். இன்னொருத்தனுக்கு குழி வெட்டுறதுக்கு எனக்கு நேரம் இருக்குன்னா அதே நான் அங்கே செலவழிக்கணும். நான் எனக்கு அஸ்திவாரத்துக்கு தோண்டிட்டு போயிடுவேன். பாரு, இந்த வளர்ச்சி அடையாதவர்கள் எல்லாரும் மற்றவர்கள் குறித்த சிந்தனையுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் குறித்து நினைக்காதவர்கள் எல்லாருமே வளர்கிறவர்களாக இருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ she said to herself, அவள் தனக்குள்ளே பேசினாள். உங்களில் எத்தனை பேர் உங்களுக்குள் பேசுகிறவர்களாக இருக்கிறீர்கள்? விசுவாசம் தனக்குள்ளே பேசும். ஃபெய்த்தோட ஓவர்ஃப்ளோ தனக்குள்ளே பேசுகிறது. ஒரியும் அதே மாதிரி ஓவர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தானாக புலம்புவாங்க. ரெண்டுக்குமே ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. என்ன கரண்ட் பில்லு, ஃபேனை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, லைட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படியே பேசிகிட்டே இருப்பார். சில ரோட்டில் பேசிகிட்டே போவாங்க. இதெல்லாம் என்னென்னா ஒரி ஓவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இருதயத்தின் நிறைவுனால் தான் வாய் பேசும். சின்ன வயசில் மிடில் ஏஜில் யோசிச்சுக்கிட்டு இருந்தவன் முதிர் வயதாகும்போது தனியாக பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன செஞ்சிட்டான்? அதில் வளர்ந்துட்டான். நம்ம சின்ன வயசில் நம்பிக்கிட்டு இருந்தோம், முதிர் வயதாகும்போது பேச ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம விசுவாசத்தில் வளர ஆரம்பிக்கிறோம். பேசுங்கள், உங்களுக்குள்ளே பேசுங்கள். ஏனென்றால் நீங்கள் பேசுகிறது தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை சிருஷ்டிக்க போகிறது. 100 முறை இந்த பக்கம் நம்ம போகும்போது நான் சொல்லியிருக்கேன், ஆஃபீஸுன்னு இருந்தால் இங்கே இருக்கணும்யா அப்படின்ட்டு, சர்ச்சுன்னு இருந்தால் இங்கே இருக்கணும். 60 அடி ரோடியா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அன்றைக்கி எப்படி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அல்லேலூயா, ஆமென். அப்போ பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அந்த அன்னாள் என்ன செஞ்சா? பேசினாள். அவள் பேசினது ஏலிக்கு கேட்கல, ஆனால் எல்ஷடாய்க்கு கேட்டது. அவள் தனக்குள்ளே பேசினாள், தேவன் அதை கேட்கிறார். நீங்கள் பேசுகிறதை தேவன் கேட்கிறார். அதெல்லாம் சொல்ல நெகட்டிவா பேசாதீங்க. பலசர கடைக்கு போய் ஜீனி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்களானே? அண்ணன் கேட்பான், சொல்ல மாட்டாங்க. தோரம்பருப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னா தோரம்பருப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பாசிப்பருப்பு இருக்குது, என்ன சொல்கிற? ஜீனி இருக்கா? சர்க்கரை இருக்குது, என்ன சொல்கிற? வேற என்ன? 5020 இருக்கா? இல்லை 5030 இருக்குது, வாங்கிக்கிறியா? பொன்னி இருக்கு, வாங்கிக்கிறியா? என்ன சார் செய்கிறாங்க? எது இல்லையோ அதை பேசாத, எது இருக்கிறதோ அதை பேசு. ஏனென்றால் உங்கள் வார்த்தைகள் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், don't even pronounce the sickness and the name of the sickness. காய்ச்சல் சொல்லாங்க, லைட்டாக கொஞ்சம் பாடி பெயின், ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, அதுக்கு மேலே அதுக்கு இடமே கொடுக்கூடாது. இதிலே பாதி சுகமாயிருவீங்க. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கிறது. ஜஸ்டின் பிரபாகரன் சொல்றாரு, நீங்கள் பேசுகிறதை உங்கள் காதுகள் கேட்கிறது. உங்கள் காது எதை கேட்கிறோ உங்கள் இருதயம் அதை நம்புகிறது. ஆகையால் தான் விசுவாசிக்கும் போது பேசு, விசுவாசிக்காத போதும் பேசுன்றார் ஜஸ்டின் பிரபாகர். ஏன்னா நீ பேச பேச உன் காது அதை கேட்கும், உன் காது கேட்டதுக்கு அப்புறம் இருதயம் விசுவாசிக்க ஆரம்பிக்கின்றார்.
பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க இவளை. அதாவது நம்ம விசுவாசத்தை பேசுட்டோம், அவர் விசுவாசிக்காமலே பேசு, உன் காது அதை கேட்கட்டும். அவன் வயது பைபிள் என்ன சொல்லுது, அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலாம் ஆரோக்கியம் அடையும். நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், 4 பேர் ரிசீவ் பண்ணீங்க. உங்களில் நற்கிரியை துவங்கினவர் அதை முற்று முடிய நடத்துவார். கையை தட்டும்போது அவருக்கு ஆமென். என் கையில் இல்லை, எல்லாமே அவர் கையில் இருக்கு. தொடங்கினவர் முடிப்பார். அவர் அல்பா என்றால் அவர் ஒமேகா. 100 பேர் எதிர்மறையாய் விசுவாசித்தாலும், நீங்கள் ஒரு நபர் நேர்மறையாய் விசுவாசித்தால், அந்த 100 பேருடைய அவிசுவாசத்தையும் உங்கள் விசுவாசம் விழுங்கிவிடும் என்று சொல்கிறேன். சிலர் தான் விசுவாசத்தை விட அடுத்தவங்க அவிசுவாசத்தை ரொம்ப விசுவாசிப்பாங்க. என் கணவர் செய்கிற பஞ்சாயத்து தான் சார் என் ஜபத்தை எல்லாம். அப்போ இவங்க விசுவாசம் அவர் அவிசுவாசத்தை தான் ரொம்ப விசுவாசிக்குது. நான் என்ன சொல்கிறேன், 100 பேர் எதிர்மறையாக விசுவாசித்தாலும், நான் நேர்மறையாக விசுவாசித்தால், அந்த 100 பேருடைய அவிசுவாசம் வேலை செய்யாது, என்னுடைய விசுவாசமே வேலை செய்யும். என் விசுவாசம் வேலை செய்யும், என் விசுவாசம் வேலை செய்யும். அப்படி என்ன செய்ய மாட்டீங்க, அவிசுவாசம் அந்த பதட்டம் மாறிடும். சொல்லிட்டேன், நீ விசுவாசி, இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நான் விசுவாசி நடந்துடும். இல்லையா சொல்லுங்க. அது ஒரு டெரிமை சொன்னாராம், இயேசுவின் நாமத்தினால ஒரு அம்மா பயங்கர வயிற்றுல வந்துச்சான், நீ சுகமாவாயாக, நைட்டுக்குள்ளே நீ சுகமாயிரும் போனாராம். நீ வந்து சுகமாயிருவ போ, நீ விசுவாசிக்கிறாயா கேட்டாராம். அந்த மாதிரி சொல்லிச்சான், விசுவாசிக்க முடியலன்றுச்சான். இப்படி போல்டா டெரிமைஸ்ட் யாருன்னு சொன்னதே இல்லையா. நீ விசுவாசம் சுகமாயிருமா, விசுவாசிக்கிறேன்னு கேட்டாரான். விசுவாசிக்க முடியல. அப்போ டெரிமை சொன்னாரான், பரவாயில்ல, ஆனால் நீ சுகமாயிருன்னாரான். எப்படி நான் விசுவாசிக்கிறேன் போனாரான். ஸோ விசுவாசம் அவிசுவாசத்தின் மீது அல்ல. எத்தனை அவிசுவாசம் இருந்தாலும் நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் நினைக்கிற நடக்கும். ஹல்லேலூயா. ஸோ வாட் இஸ் ஃபெய்த்? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வாழ்க்கையில் என்ன கற்றுக்கிறோம்னா, நமக்குள்ளே பேசுவதே விசுவாசமாக இருக்கிறது. நமக்குள்ளே எதை பேசுகிறோமோ அதை தேவன் கேட்டு நமக்கு செய்கிறார். நான் ஒரு நாள் பேசினேன், இங்கே இருந்தால் நல்லா இருக்குன்னு, இன்றைக்கி அங்கே தான் நிற்கிறோம். இன்றைக்கி பேசுகிறேன், சைடில் இன்னும் அகலமான நல்லா இருக்கும்னு. ஆமேன், ஆமேன். நாளைக்கு அது இருக்கும்ன்றேன். ஆமேன். Praise God. Hallelujah. ஸோ நாம் எதை பார்க்கிறோமோ அதை பேசுகிறோம், எதை பேசுகிறோமோ அது நடக்கிறது. நீங்கள் மற்றவரிடத்தில் பேசுவது அது கூட விசுவாசத்தின் 2ஆம் நிலை தான். நிறைய பேர் மற்றவங்கள்ட்ட பேசுவாங்க, ஏன்னா விசுவாசிட்டு எப்படி தான் பேசி ஆகணும். ஆமாம், அவிசுவாசம் பேச முடியாதுல்ல. ஆனால் உண்மையான விசுவாசம் இது, ஆளே இல்லாதப்ப தனியாக நான் பேசிகிட்டு இருக்கேன் பாரு, அதுதான் விசுவாசம். தனக்குள்ளே ஒருத்தன் பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருந்தானா அவன் ஸ்ட்ராங்கான பிலீவர். அடுத்து இந்த 100க்கு அதிபதி இல்லையா, 8:10 அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இப்படி காஃபி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்கிறார். இப்படி ஒரு விசுவாசத்தை பார்த்ததே இல்லை. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், என்ன மாதிரி அவனுக்குள்ளே என்ன மாதிரி விசுவாசம் இருந்துச்சு என்பதை குறித்து கொஞ்ச நேரம் பார்ப்போம். வாசிப்போம். 8ஆம் வசனம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. எல்லாம் சொல்லுங்க. ஒன்றும் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். நான் நல்லவனே இல்லை சார், நான் பாத்திரன் இல்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். இது இன்னொரு இடத்துல இருக்கு, ஆனாலும் இந்த வேர்டு வருது. அவன் சொல்கிறான், நான் பாத்திரன் இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நல்லா கவனிங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். என்ன சொல்ல வரேன்னா, நான் பாத்திரன் இல்லை, ஆனாலும் சுஸ்தமாவான்றார். புரிஞ்சுக்க முடியாது இல்லையா சொல்லுங்கள். இஸ்ரவேலுக்குள்ளே ஃபுல்லாக என்ன விசுவாசம் இருந்துச்சு தெரியுமா? நான் பாத்திரமாக இருந்தால் தேவன் உதவி செய்வார் என்கிற விசுவாசம் இஸ்ரவேலுக்குள் இருந்தது. ஆனால் இவன் சொன்னான், நான் பாத்திரமானா இல்லாவிட்டாலும் தேவன் எனக்கு உதவி செய்வார். கையை தட்டு. அதான் பார்க்குறாரு. ஆச்சா, இவங்க எல்லாம் அவங்க விசுவாசம் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் மேலே இருக்குது, அவங்களுடைய தரத்தின் மேலே இருக்குது.
அவன் வந்து சொல்றான், நான் பாத்திரவானா இருக்கிறேன், தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று. இஸ்ரவேலுக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆபிரகாமுக்கு பிற்பாடு துவங்கி தாவீது, சாலமோனு, அடுத்து இந்த குரூப் எல்லாரையும் பார்க்குறாரு. இங்கிட்டு புதிய ஏற்பாட்டில் இருக்க எல்லாரையும் சேர்த்து தான் இஸ்ரவேலுக்குள்ளுன்றாரு. டோட்டல் இஸ்ரேல் தேசத்தில் இஸ்ரவேலுக்குள்ள இருந்த ஒரே விசுவாசம் என்னன்னா, நாங்கள் பாத்திரவான்களா இருந்தால் தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 50 பேரும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தன் சொன்னா, நான் பாத்திரவானா இல்லாட்டினா எனக்கு அவர் உதவி செய்வாரான். கர்த்தர் சொன்னார், புதிய ஏற்பாடு வந்துட்டேன் நீனாரு. இந்த விசுவாசத்தை எத்தனை சொல்ற, இந்த விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட விசுவாசத்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசம். நீங்க வட்டம் போட வேண்டிய வார்த்தை இப்படிப்பட்ட விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? நாம் நம்முடைய வாழ்க்கையில் 1000 குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தினாலே, அவர் சிலுவையிலே முடித்ததினாலே, அந்த நீதி நிமித்தம் பிதா எனக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச். இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்ததே இல்லைன்றாரு. இதுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசம். This is what New Testament faith. Not on the basis of my quality. நான் வர்த்து அந்த பேஸ்ல இல்லை, நான் தகுதி இல்லை, ஆனாலும் சுஸ்தமாவான். கையை தட்டுங்க. அச்சா அச்சா, அதான் ஃபெய்த். ஏன்னா நிற்கிறவர் யாரு? என் தகுதியின்மையை நீக்கக்கூடிய ஒருவர் இங்கே நிற்கிறார். ஆமென். இதை மறந்துடாதீங்க. இயேசு என்றாலே என் தகுதியின்மையை தகுதியாய் மாற்றுகிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இயேசுவின் நாமத்தில் நான் என் தகுதியின்மையெல்லாம் தகுதியாய் மாற்றின அவருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி ஜெபித்தால் உங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. உங்கள் ஜெபங்களுக்கு பதில். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஜெபத்திலே இல்லாத அத்தனை தகுதியையும் இயேசுவின் நாமத்தில் என்று நீங்கள் முடிக்கிற அந்த ஒரு வரி, உங்கள் வாழ்க்கையில் இல்லாத தகுதியை, உங்கள் ஜெபத்தில் இல்லாத தகுதியை, அந்த ஒரே ஒரு வரி சரி செய்து, அந்த ஒரு வரியை சொன்னதுக்காக பரல உங்களுக்கு கையை தட்டு. இப்படிப்பட்ட விசுவாசத்தை புரிஞ்சுக்காங்க. இயேசுவின் நாமத்தில் எதுக்குங்க ஜெபிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தில் எதுக்கு ஜெபிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் எந்த குவாலிஃபிகேஷன் இல்லாட்டினாலும் அந்த ஒரு வரி இல்லை அடிபட்டு போகலாம். ஏன்னா அந்த ஒரு வரிக்கு முன்னாடி உங்கள் எல்லா குறைவுகளும் ஒன்றுமே இல்லை. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் அவன் பேரில் தான் கேட்டான். ஆனால் நம்ம பேரில் கேட்கலையே, எல்லாம் இயேசுவின் பேரில் தானே கேட்குறோம். அப்போ பதில் யார் பேருக்கு தான் கிடைக்குது? அதான மேட்ரு. நீங்கள் தேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டீங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு கோட்டு போட்டு ஷூட்டு போட்டு ஷூ போட்டு உள்ள டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா கிழிச்சிட்டு உள்ள விடத்தான் போகிறான். இல்லை வெறும் பனியனை போட்டு கைலியை கட்டி டிக்கெட்டை காமிச்சாலும், ஏன்னா உனக்காக உள்ள விடலை, கையில் இருக்க டிக்கெட்டுக்கு தான் உள்ள விடுறான். பதில் என்ன பார்த்து தேவன் தரல, என் கையில் இருக்க டிக்கெட்டு இயேசுவின் நாமம் உள்ள போயிருந்தார். இந்த விசுவாசம் கிறிஸ்தவர்கள் கேட்குறாங்க, ஆமேன்னு சொல்றாங்க, கை தட்டுறாங்க, ஆனால் மறந்துடுறாங்க. மறுபடியும் வீட்டில் போய் ஜெபிக்கும் போது அவனுக்கு அவன் தகுதியின்மை தான் ஞாபகத்துக்கு வருகிறது. அதான் பிரச்சனை. 1000 முறை கேட்டாலும் மறுபடி ஜெபத்துக்கு வரும்போது தன்னுடைய தகுதியின்மை மனிதன் உணரும் பட்சத்தில் அவன் இஸ்ரவேலரின் விசுவாசம் உடையவனாக இருக்கிறான். ஆனால் எவன் ஒருவனுக்கு அந்த தகுதியின்மை குறித்த கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாமல், நான் தகுதி இல்லை ஆனாலும் சொஸ்தமாவான், ஏனென்றால் இடையில் நிற்கிறவர் இயேசு என்கிற எண்ணம் மனதில் ஆழமாய் பதியும் போது அவன் இஸ்ரவேலுக்குள் இல்லாத விசுவாசம் 160 விசுவாசத்தை பெற்றவனாய் இருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். இதுதான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களின் விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துக்கு நம்ம மைண்ட் என்ன ஆகணும்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். இந்த இடத்துக்கு மைண்ட் என்ன செய்யணும்? 1000 தடவை சுத்தியில் போட்டு மண்டையில் ஆணி இறக்குற மாதிரி இறக்கணும். இயேசுவின் நாமத்தில்
விடிய விடிய எதை கேட்டு? ஆமாம், இல்லை இப்படி பேச, விடிய விடிய யாக்கோபு கதையை கேட்டு ராகேலுக்கு யாக்கோபு சித்தப்பான்ற மாதிரி அப்படி புதுசாக மாற்றி விட்டுரும். 1000 தடவை கேட்குறோம்ல. தகுதியின்மையோடு உங்களுக்கு ஒன்று நடக்கும் என்கிற நம்பிக்கையில் நீங்கள் வர ஆரம்பித்தால் நீங்கள் கிருபையின், நீங்கள் தகுதியின்மை ஆகுங்கள்ன்ற வார்த்தை என்ன சொல்லவே இல்லை. மறுபடியும் எல்லா நேரத்திலும் அதான் பைபிள் சொல், தைரியமாய் கிட்டிச்சேர, தைரியமாய் கிருபாசன தண்டை கிட்டி சேருங்கள். கிருபை என்றால் தைரியம். கையத்தட்டு. தாவீது சொன்னான், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள் என்றான். பவுல் சொன்னாரு, தைரியமாய் சேருங்கள். ஏன்னா அவன் போன ஆசனம் நியாயாசனம், நாங்க வர்ற ஆசனம் கிருபாசனம். அல்லேலூயா.